சுப்பலக்ஷ்மி அம்மா வந்து 16ஆம் வருஷம் பிறந்தவ. நான் 19ல் பிறந்தேன். நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே பாடின்னு இருக்கோம். அவளும் சின்ன வயசுலேருந்தே பாடுறா, 13, 12, 13 வயசுலேருந்து. நானும் 13, 14 வயசுலேருந்து நானும் பாடுறேன். 2 பேரும் ஒரே சமயத்தில் பாடின்னு இருந்தோம். அதே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள்ட்ட இருக்கிற ஒரு பக்தியை பத்தி சொல்லணும்னா, பட்டம்மா அம்மாவுக்கு வந்து அந்த ஒரு கடைசி ஒரு 15-20 வருஷம் ரொம்ப வந்து சுவாமிய எப்பவும் நினைச்சுட்டே இருப்பா, ஆராதிச்சுட்டே இருப்பா. என்னமோ ஒரு அதுக்கு முன்னாடி தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பமோ இல்ல அவளுக்கு முன்னாடி பாடக்கூடிய சந்தர்ப்பமோ அமையல. அம்மாக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி பக்தி. வியாழக்கிழமை அப்ப ராஜ் டிவில வந்து சுவாமியோட ஒரு டெலிகாஸ்ட் வரும் 1 hour. அது எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும், எவ்வளவு அலுவல்கள் கச்சேரி இருக்கு, ஏதோ ஒரு சீஃப் கெஸ்டா போகணும்னா கூட அந்த வியாழக்கிழமை 5லேருந்து 6 மணிக்கு அது டிவில சுவாமிய பார்த்து அந்த 1 hour யாரு விசிட்டர்ஸ் வந்தாலும் பேச மாட்டா, எதுவும் பண்ண மாட்டா, அப்படி நேர பார்த்துட்டு இருப்பா. சுவாமி மேல அபாரமான ஒரு பக்தி 2 பேருக்குமே, தாத்தாக்கும் சரி, பாட்டிக்கும் சரி, அம்மாக்கும் சரி, எல்லாருக்குமே ஒரு ரொம்ப டீப் ரூட்டட் டிவோஷன். பாட்டி ஹேட் இப்பவுமே தன்னோட பூஜை பாக்ஸ் வச்சிருப்பா பாட்டி. கச்சேரிக்கு முன்னாடி அந்த எந்த ஊர்ல கச்சேரி இருந்தாலும் ஒரு வேனிட்டி கேஸ்னு சொல்லுவா. அது வந்து ஒரு she had converted it into a small பூஜா பாக்ஸ். அதுல வந்து சாய்ராமோட போட்டோ இருக்கும், விபூதி, குங்குமம் எல்லாமே வச்சிருப்ப. ஒரு கச்சேரிக்கு முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு நெத்திக்கு விபூதி குங்குமம் எல்லாம் வச்சுட்டு she'll meditate for 10 minutes before Swami's image. And அதுலேருந்து வர ஒரு she will take that energy into the concert. சாய்பாபா பக்தி இல்ல அவங்க. ஆமா ஆமா, அந்த சாய் பஜன்ஸ் எல்லாம் பாடுவாத, அந்த ஆரத்தி எடுப்பா. ரொம்ப பாபா மேல பக்தி ஜாஸ்தி. அண்ட் டெய்லி ஆரத்தி காமிப்பா. கச்சேரி கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ஆரத்தி காமிச்சிட்டு தாத்தாக்கு நமஸ்காரம் பண்ணி நீங்க சொல்ல புட்டபர்த்தி சாய்பாபா. ஆமா